ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு லஞ்ச் காம்போ சூப்பராக எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? அதுக்கு ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்து கொஞ்சம் எல்லாத்துலேயும் 2 பீஸ் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 5-6 பல் பூண்டு பல்லை நைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. வதனதுக்கப்புறம் அது வதங்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு வெங்காயத்தாள் இருந்ததுனால சேர்த்துக்கிறேன், நீங்கள் ஆப்ஷனல் தான், வேணால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 4 பழுத்த தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி கலந்து விடுங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா நல்லா வதங்கி வந்துடும். தக்காளி, வெங்காயம் எல்லாம் இந்த அளவுக்கு பாருங்கள், குழஞ்சி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் வெறுமிளகாத்தூள், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், பிரியாணி மசாலா ஒரு 1.5 டீஸ்பூன், மஞ்சள்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு கேப்சிகம் குட்டி அரிஞ்சு அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி நல்லா முளை கட்டினதை சேர்த்து எல்லாத்தையும் கலந்து வதக்கி விடுங்க. இப்போ 1 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கலந்து விடுங்க. மூடி வச்சிங்கன்னா கொஞ்சம் இந்த மசாலாலாம் எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வந்திருக்கும், பச்சை வாடை போய். இப்போ ஒரு கொத்தமல்லி தலையை எடுத்து அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 3 கப்பு ஜீரக சம்பா ரைஸை ஊற வச்சுருந்தேன் 1/2 மணி நேரம். அதை வடிகட்டி அதுக்கு 5.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. 3 கப்புக்கு 5.5 கப்பு கரெக்டாக இருக்கும். 5.5 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க வைங்க மூடி வச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். மூடி வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா இந்தளவு கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச ஜீரக சம்பா அரிசியை சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் லைட்டாக கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 3 விசில் விடுங்க, கரெக்டாக இருக்கும். அதுக்கு இப்போ சைட் டிஷ்ஷாக வெங்காய பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு கைப்பிடி ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. ஒரு பாதி கேரட்டை குட்டியாக சீவி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 வெள்ளரிக்காவை குட்டியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு, மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு தயிர் சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சோம்பு 1 டீஸ்பூன், வெங்காயம், தக்காளி குட்டியாக ஒரு சின்ன பீஸ், பாதி வெங்காயம் பாதி தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நீளமாக உருளைக்கிழங்க ரவுண்டாக அரிஞ்சிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டில் உருளைக்கிழங்குல நல்லா பேஸ்ட் பண்ணி பரட்டிக்கோங்க. இந்தளவுக்கு பரட்டணும். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா 2 பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுங்க. இந்த தக்காளி சாதத்துக்கு இந்த சைடு செம்மையாக இருக்கும். ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம், ரொம்ப லேட் ஆகாது. இப்போ ரைஸும் 3 விசில் விட்டு ரெடி ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள் உதிரியாக சூப்பரான ஹெல்த்தியான தக்காளி சாதம் ரெடி. இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.